ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான கிரேவி, அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோங்க. இந்த கிரேவியை வந்து நம்ம பன்னீர் யூஸ் பண்ண போகிறோம். அதில் நம்ம யூஸ் பண்ண போகிற வெங்காயம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்க போகுது அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது. இப்போ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கோம். தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸில் 3 தக்காளி, இல்லை மீடியம்னா ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இதில் ஸ்பெஷலாக வந்து வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நம்ம துருவி வச்சுக்க போகிறோம். இதுதான் வந்து இதோட ஹைலைட்டே. வந்து ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்ட்டும் அதோட சூப்பரான டெக்ஸ்சரும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம துருவி தனியாக வச்சுக்கலாம். அதே மாதிரியே பன்னீர் வந்து 200 கிராம் பன்னீர் வந்து நம்ம என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸில் தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு கொஞ்சமாக மசாலா வந்து தடவி வைக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஒரு கொஞ்சமாக சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மேரினேட் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சாலே போதும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம வந்து கிரேவி வைக்கிற பாத்திரத்திலே வந்து கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற பன்னீரை வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நமக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனல்னா வனிக்கோலம், அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரியே தமிழ் கதை உலகம், அதோட லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கிரேவி வைக்கிறதுக்கு ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். கூடவே 2 கிராம்பு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து இதை வதக்கணுங்க. நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அதுதான் இதில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டே. வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு வெங்காயம் வந்து இனிப்பு இல்லாமல் கொஞ்சம் நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்ததும் அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் நல்லா அது கிரேவி மாதிரி அந்த தண்ணியெலாம் அப்சர்வ் ஆகி நல்லா கிரேவி மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா உங்களுக்கு கிரேவி மாதிரி நல்லா திக்காக இருக்கு இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தலாம். அதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம். தக்காளி வந்து நம்ம வந்து பேஸ்ட்டாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கலாம். நம்மளோட சேனல்லே வந்து பன்னீர் ரெசிபிலாம் வந்து நிறைய போட்டிருக்கேங்க. அதோட லிங்க்கெலாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துடலாம். காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர், அதோட கொஞ்சம் பிளாக் சால்ட் வந்து சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போல். கூடவே வந்து பெப்பர் பவுடர் கொஞ்சம், அதோட கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் போல் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம அதை மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம மசாலாலாம் இப்போ நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வைக்கிறதுக்கு அந்த மசாலாலாம் நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கிரேவினாலே அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லா ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி 1 கிளாஸ் தான் சேர்த்துருக்கேன் தண்ணி. சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம உப்பு, இதுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே மூடி வச்சிடலாம். இப்போது பாருங்கள், இப்போ நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு
ஒரு மூடி வச்சு நம்ம மசாலாவோட ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். அந்த மசாலாலாம் நல்லா குக் ஆயிடுச்சுன்னா பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக கலர் பவுடர் வந்து சேர்த்துக்க போகிறோங்க. அந்த ஃபுட் கலர் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ரெட் கலர் வந்து லைட்டாக வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து பியூர்லி ஆப்ஷனலுங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சமாக மல்லியிலை தூவி நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நம்ம குக் பண்ணணும். இதை நல்லா அந்த கிரேவியோட ஃப்ளேவரில் நம்ம பன்னீரில் வந்து சூப்பராக இறங்கும். உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ பன்னீர் சாப்பிட்றதுக்கு. இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷன். கூடவே வந்து பிரியாணி, வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி இதுக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் நம்ம ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம பன்னீர்லாம் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கிரேவி. பார்க்குறதுக்கு எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனல் டச்சிங்காக கொஞ்சமாக கரம் மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோம். கரம் மசாலா நம்ம இந்த மாதிரி கடைசி சேர்க்கும் போது நம்மளுக்கு கிரேவி வந்து ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து 1 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு கிரேவியை இறக்கிடலாங்க. லாஸ்ட்டில் நம்ம மல்லியிலை தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சதுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.